ஃபுல் பண்ணிட்டு அப்புறம் எங்கே போகிறதுன்றதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே கிடையாது. முழுக்க முழுக்க எல்லாமே கம்பெனி காசு தான். என்னடா பெட்ரோல் பங்க் இவ்வளோ பெருசாக இருக்கு? மைக் எடுத்துருங்க. ஐயோ காத்திருக்கு போலாம் வாங்க. இவ்வளோ நேரம் சீட் எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அப்படி பண்ணால் எப்படி ஆனாகும்? இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படி ஒரு கிளிப்பு தான், அப்போ தான் ஓப்பன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகேப்பா, இன்னைக்கு எங்கே போகிறோம்? நாவலூருக்கா? ஆமாம். எதுக்கு? அங்கே நாவலூர் அப்படின்னு பேர் வச்சிருக்கனால போகிறோம். கட் பண்ணிடுறேன். 20 ரூபாய்க்குலாம் சாண்ட்விச் கிடைக்கும். ஏவன் அந்த கடை போவோம் வாங்க. இப்போ 20 ரூபாய்க்கு சாண்ட்விச் இருக்காண்டா. சாண்ட்விச் 20 ரூபாய்க்கு ஆரம்பிச்சிச்சு. இதான் ஃபர்ஸ்ட் கிடையாதுச்சா? இதான் ஃபர்ஸ்ட் கடை. இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அவரை ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். பொட்டி கடை வச்சாரு, இப்போ பெரிய வண்டியை வச்சிட்டாரு. எல்லாம் நம்மளால ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நான் தான். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஆல்ரெடி இருக்காங்க. வாங்க போய் சொல்லுங்க போய் இப்போ நில்லியான்னு சொல்லுவார் பாருங்க. வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து பல்காக தான் கேட்பீங்க. ஆமாம் சொல்லுங்கள். முட்டை சாண்ட்விச். என்ன இருக்கு? அவருக்கு முட்டை சாண்ட்விச் கேட்டிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஸ்பெஷலாக அதை போட சொல்லுங்க. நல்லா காஸ்ட்லியாக பார்த்து சேச்சா போயிட்டு முதல்ல அதில் 2 எடுத்துன்னு வர சொல்லுங்க. சீப் அண்ட் பெஸ்ட் தான். 25 தானே? அப்படியா? அப்போ போங்க. அப்போ ஏதாவது 2 சொல்லுங்க போங்க. இது வாங்க, முன்னாடியே எடுத்துகிட்டு வராமல் பாருங்க. ஹையஸ்ட் இஞ்சி போனால் 40 ரூபா தாங்க. 40 ரூபா ஹையஸ்ட்டு. 50 ரூபா. இப்போதான் 25 ரூபாயே முடிஞ்சிருந்தாரு. அது பன்னீர் சாண்ட்விச் நம்பி படிக்கிறான் பெருசாக. நீங்கள் எங்கே போறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் சாண்ட்விச் அவ்வளோதான். இந்த மனுஷன் படத்தை பார்த்து அந்த மாதிரி இப்போ கேட்டுட்டு இருக்காரு. ஓ, இந்த படத்தை பார்த்து கேட்குறாரா? ஏன் சாச்சா உங்களுக்கு? சரி போய் ஆர்டர் பண்ணுங்க போங்க. உங்களுக்கு திட்டக்குள்ள வாங்கி புக் பண்ணி. கார்ன் சாண்ட்விச் சீஸ் ஒன்று சொல்லுங்கள். பன்னீர் சாண்ட்விச் சீஸ் ஒன்று சொல்லுங்கள். எல்லாமே 40 ரூபா தான். சொல்லுங்கள். பன்னீர் சாண்ட்விச் சீஸ் ஒன்று சொல்லுங்கள். அதை நீங்களே கார்ன் சாண்ட்விச் ஒன்று, பன்னீர் சாண்ட்விச் ஒன்று போங்க. ஓப்பா என்ன சொன்னாரு? ஒன்றும் சொல்ல வேணாம். அவர் சொன்னது என் காதிலே வந்துச்சு. ஓகே வேணா? என்னோட இப்படி கேட்குற காது வருது. அவர் வண்டிக்கெல்லாம் மைக் வச்சுருக்கா? அவர் கீழே மைக் வச்சுருக்காரு. அவர் வண்டி கீழே மட்டும் வைக்கல. இது அப்படியே சாப்பிடுங்க. எப்படி இருக்கு பைக்? உண்மையாக நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு வளர்ச்சியானதுக்கு காரணம் நான் கூட இருக்கலாம். அவரே வந்து 2 சேர் போட்டு தான் வளர்ச்சியாக நிற்கிறாரு. இதில் போய் இவர் தான் வளர்ச்சிக்கு காரணமா? வா என்ன பை கான்லாம் இருக்குல்ல. இது வந்து கான் சாண்ட்விச். சல்மான் கானா ஷாருக் கான் கொதிக்குதா? அமைதியாக இருக்கு. ஆனால் இதை பார்த்துட்டு கேமராமேனுக்கு வயிறு எரியுது. 2 சாண்ட்விச் 60 ரூபா தானா? உண்மையிலே 60 ரூபா தான். என்ன பாய் சொல்கிறீங்க? ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். பின்னாடி பாருங்க, எல்லாம் ஐடி பீப்புள் எல்லாமே நினைக்கிறாங்க. நம்பவே முடியல பை. இதை சாப்பிட்றதுக்கே வந்திருக்காங்க போலயே. சேலரி வாங்க இங்கே தான் வருவாங்க. ஹையஸ்ட் காதலர்கள் பேசிங்களே தள்ளு வண்டியில் வச்சுருந்த அந்த வண்டி கூட அங்கேயே கிடக்கும் பாருங்க. அந்த சைடு கிடக்கும். அந்த வண்டியிலேருந்து இப்போ டெவலப் ஆகிடும். அவர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் அவருக்கு எனக்கு தெரியாது. பிரெட் ஆம்லேட்டே வெளியே வாங்க போனால் 60 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா. அதுவும் நல்லா போன வாரம் ஒரு பிரெட் ஆம்லேட் ஷார்ட் சாப்பிட்டாரு. ஸ்பெஷல்னா தீச்சி எடுத்துன்னு வந்து கொடுத்தா. அது நம்ம சேனல்லே போட்டு, அது சேனல்லே போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். வாய் ஸ்பெஷல் கேட்டு ஒரு மன வருத்தமா இருக்கு. டெலிவரி பாயை ஓட்டிட்டு இருக்க போது செம்ம ஒருத்தர். ஆனால் பசிக்கு சாப்பிட்டேன்னா ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டா போதும். பசி ரொம்பிடும். ரொம்ப 3 சாப்பிடுவேன். அப்பயே வேறு நிறையா. சாப்பிட்டீங்களா? என் வயிறு பெருத்து. ஒன்றுக்கே யோசிச்சிங்க அங்கே 100 வாட்டி. இப்போ தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க யூடியூப்ல. ஆனால் நிறைய மாறிக்கிறீங்க. அப்படிதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இது வரைக்கும் 1 ரூபா வரல.
இவர் கதை இதுதான். டெய்லி வந்து அந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு அப்படிலாம் ஒரு பிரெட் ஆம்லெட் பார்சல் வாங்கி பார்ப்பல. ஒரு வருஷத்துக்கு நாவலூர் பீச்சில் உட்காந்து நீங்க கேட்கலாம் நாவலூர்ல எது பீச்சுன்னு. இவர் 1 ரூபாய்க்கு உட்காருவாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதான் இப்படி தானே ஓனரை ஏமாத்திட்டு வந்து சாப்பிட வந்துடுறாரு. மூஞ்ச பேர் திருட்டுக்களை தாண்டவமான. இது வந்துட்டு நாவலூர் மேங்கோஸ்ன்ற இந்த கடையில் எல்லாமே நல்லா இருக்கான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு தடவை வந்து இந்த தைபூரின்னு ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். எடுத்து வாயில் வச்ச வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தா எனக்கு உண்மையில அது பிடிக்கல. இந்த வாட்டி அதாவது இவரே இப்போதான் இந்த கடையை பார்த்தாரு. இல்லை நான் அந்த கடை இந்த நாவலூரில் இருக்கிற எல்லா கடையிலும் ஒரு 60% கடைக்கு நான் போயிருக்கேன். பார்த்துட்டு டீ வாங்கி குடிச்சு வந்துட்டே இருப்பேன். இந்த கடையில் என்னடா டிவி? மல்லிகை கடையில் டீ வாங்கி குடிப்பீங்களா? மல்லிகை கடையில் மசாலா ஒன்று நைன் பூரி போயிடு. 9 மணி 5 நைங்க. சரி, இப்போ பானிபூரியோ பேல்பூரி சொல்கிறாங்க. இதர் ஏகே வேறு ஏதாவது பிளான் அப்படி பண்ணுறீங்க? இங்கிலீஷில் பேசலாம். ஹிந்திக்காரன் போய் ஹிந்தியில் பேசலாம். கோச்சிங் பண்ணா மசாலா கச்சாவா என்னடா அது? கச்சோரியா. ஏன் ஒன்றே ஒன்று வாங்குறீங்க? போவியா இது கிளாரிட்டியாக இருக்கோ அதனால என்னன்னு எனக்கு தெரியலண்ணா. இது என்னன்னே தெரியலையா? அப்புறம் ஏங்க சாப்பிட்றீங்க? மேல்புரி ஒரு புரி மேல்புரி இல்லை, ஃபீமேல் புரி. மேல்புரிங்க அது. இது வெள்ளரிக்காய், இது டொமேட்டோ, இது வந்து அது, இது வந்து இது எது அதுதான். சரி ஓகே போதும். தாங்க டீஸ்பூன் எடுத்துருவாங்க. போங்க வீடியோ முடிஞ்சு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி சும்மா 2 ஸ்பூன் மட்டும் தான். மொத்தம் எல்லாம் முன்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு தான். அதனால் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியில் வாய் ஒன்று தான். அவ்வளோதான். தாங்க போங்க. இது யாருக்குமே கொட்டுது. ஏதாச்சும் நான் சொன்னால் தானே சாப்பிடுவாரு. சூடாக இருக்கா? அவர் யோசிக்கிறாரு. நீ சொன்னல ஐயோ சிக்கன் சாப்பிடணும். வாய் ஆல்ரெடி பாதி புண்ணு ஆயிடுச்சா? இது பார்த்துக்கிட்டே இருக்கு. இது பேர் என்னது பை? இது வந்து கலப்பி. ஏன் இது பேர் கலப்பினா, இது புதுசா வந்த டிஷ்லாம் கிடையாது. இது வரைக்கும் பாருங்க, போன வாட்டி ஆர்டர் பண்ணணும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஆர்டர் பண்ணது கலந்தாச்சு. நீங்க கண்ணை முடிங்கன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி இது பூசி சொன்னாங்க. நம்ம நம்பி நடந்தேன். அப்போ நீங்களே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காட்டுங்க அப்படின்னால 2 ஸ்பூனில் தான் இப்போ சாப்பிட்டு பழக்கம். எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரியான கோளாறு. 2ல் வந்து 2 பெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த 1 இது பெஸ்ட்டாக இருக்குது. இவர் ப்ளூ சட்டமாறன் அப்படிதான் விட்டு பேசுவார். சாப்பிட்டதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மசாலா பூரின்னு நம்ம கண்ணாடி கேட்டர் ஒன்று ஆர்டர் பண்ணேன். போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்று வந்துச்சு. நானும் சாப்பிட்டது சரி ஒரு டேஸ்ட் முன்னாடி வரும்போது சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஒஸ்ட்டுங்க, பயங்கர ஒஸ்ட்டு. அது நான் 10 ரூபா வெள்ளைக்காய் வாங்கி 2 ரூபாய்க்கு கேரட்டை வாங்கி பேரட்டு நானே சாப்பிட்டேன். உண்மையிலே நல்லா இருக்கும். அதுக்கு பில் கட்டு வந்து 45 ரூபாயா. அவன் ஏதோ மாற்றி சொல்கிறான். அது என்னன்னு தெரியல. தமிழ் தெரியல. அது வந்து சன்னா மசாலான்னு ஒன்று வந்துச்சு. அது டேஸ்ட் வைஸு செம்ம டேஸ்ட். ஆனால் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டு. அதை சாப்பிட இதாக இருந்துச்சு. சரி இதில் வாங்கினது அந்தளவுக்கு கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து இதில் பிறப்பி சாப்பிட்டோம். ஏன் மூஞ்சி சோகமாகவே இருக்கு? என்னாச்சு? அங்கே போயிட்டு 85 ரூபா கொடுத்து சாப்பிட்டோம். அந்தளவுக்கு நல்லா இல்லை. வெறும் இட்டு போன பூஜையை போட்டு எதை கொடுத்து கடையை நம்ம குறை சொல்லக்கூடாது. நான் இப்போ குறை சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து 45 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை. ஒரு 40 ரூபாய்க்கு சன்னா மசாலா கொடுத்தான். அது நல்லா டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. சரி அதான் நம்ம 85 ரூபா கொடுத்து ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரே கவலையிலாம் இருந்துச்சு. இந்த ஐடியா கிரேட்டரை கேட்டேன்.
இது எங்கள் தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட கடை இருக்குது, வாங்க சாச்சா அங்கே போய் சாப்பிட்லாம், வாங்க தொப்பி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரிண்ணா அதோடைய ஆசையிலையும் பேராசையிலையும் நடு ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். எங்கே ஆமாம் சாச்சா கரெக்டாக நடு ரோட்டில் தான் வந்துருக்கீங்க. போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, இருங்க என் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்காரு, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எங்கப்பா அவர் ஐடியா கிரியேட்டர் எங்கப்பா? அவர் போகிறாரு இந்த கடையை இப்போ நம்ம ரிவீல். நீங்கள் அப்ரோட் வாங்கலாம்னு தெரியல இந்த பையன் வந்துட்டான். நீங்கள் கொண்டு என்ன அப்ரோட் ஏசி அப்ரூவ் வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? என்ன வேணா எடுத்துக்க சொல்கிறான், அவ்வளோதான். போங்க, நம்ம பையன் கடை தான். தெரிஞ்ச தானே? ஏங்க சொந்தக்கார பையங்க. அப்படியா? செருப்பு கழட்டி அடிக்க மாட்டானே. சரி வாங்க. என்ன வேணா எடுத்துக்க சொல்கிறானா, வீடியோ தான். அப்படியா? பழத்தில் எடுத்து திங்கக்கூடாது. சரி வாங்க உள்ளே போயிட்டு. அண்ணே உங்கள்கிட்ட எதுனா ஸ்பெஷல் அப்படின்னு கேப்டியோடைய ஃப்ரெண்டு கடை. கடையோட லொக்கேஷனை பாருங்கள், அதோட டெக்கரேஷனை பாருங்கள், வேறு லெவலில். அது நம்ம இல்லையா இவரால் நம்ம ஜெயிலுக்குள்ளே போகிறோம். அது வேணா ஏன் சாச்சா கொஞ்சம் நெஞ்சமாக வாயில் வருது பாருங்க, பாக்கெட்டில் பாருங்க, பாக்கெட்டில் பாருங்க. ஏய் பணம். ஏன் சார் நீங்கள் அப்படியா? கேட்டது பிரம்மாண்டமாக இருக்குன்னாரு. ஒரு திறந்து பார்த்தா தெரிஞ்சு என்ன பிரம்மாண்டம் பாருங்க. எம்மா பிரம்மாண்டம்னு ஒரு ஆள். ஏய் செம்மையா இருக்குடா. பாருங்க நம்ம லைட்டாக போட்டு பயங்கரமாக டெக்கரேஷன் நினச்சிட்டாங்க. நான் கேட்ட இந்த பர்மிஷன் தான் நம்ம பையனோட ஃப்ரெண்டு கடை தான். அது நின்றுருக்காங்க கடைசியில் போராடி போய்ட்டு அடிச்சு பல கோடி செலவு செஞ்சுருக்காங்க. 1000 அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. மாதம் 1000 ரூபா. இந்த லைட் இருக்கு பாருங்க, இது வந்து அமெரிக்காவில் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்காங்க. ஓ அப்போ எல்லாமே வந்து இவங்க சொன்னார், அவன் அண்ணன் செட் பண்ணிக்கிறாரு. நைஸ் பெர்ஃபார்மன்ஸா போடு. பாருங்க உட்காந்து பாருங்க. நான் திருப்பி பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் புரியாது. ஏதாச்சும் படத்தையாச்சும் பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க. சிக்கன் மோமோஸ், இது சிக்கன் மோமோஸ். சிக்கன் மோமோஸ் அது மட்டும் ஃபஸ்ட்டாடுறா. வெஜ் மோமோஸ். சாண்ட்விச் சாண்ட்விச் ஷவர்மா இருக்கா? இருக்கா? சிக்கன் ஷவர்மா ரோல் 80. ஓகே ஷவர்மா இருக்கா? ஷவர்மா இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கு. ஏய் மாப்பிள்ள அவர் வந்து அந்த அளவுக்கு பேச எடுக்கல, பார்த்துட்டாரு. ஆனால் பண்ணா பண்ணுறாங்கன்னு தெரியுது. என்னண்ணா சொன்னீங்க ஜஜா? 2 வாட்டர் மெலான், 8 சிக்கன் ரோல். எங்கே போனது எப்படி போச்சு? ஒரு வாட்டர் மெலன் இல்லை அப்படிலாம் இல்லை, வந்ததும் வந்துட்டோம். நம்மளோட பெரிய யூடியூபர் வேறு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு 3 கூட ஆர்டர் பண்ணல அப்படின்னா நம்மளை காரி துப்ப வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கெத்தாக நடந்துக்கலாம். சரியா? கெத்தான்ட்டு திருத்தனமாக பார்த்துட்டு இருக்காரு. இல்லை இவ்வளோ சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டோமே, அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எந்திரிச்சு நிற்கவே வைக்கலையா? இதில் 2 ஸ்ட்ரா கேக்குதான். ஆஹா தந்துருங்க பாய், சாப்பிட்றாதீங்க, வேணும் எனக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட்டா காலியாயிரும். சாஃப்டாக இருக்கிறது வேற, சாஃப்ட்னஸ். ரொட்டி பைசா